உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இடைத்தேர்தல் 6 தொகுதிகளுக்கும் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இப்போது திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதேனும் இந்த 6 தொகுதிகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து போட்டியிடப் போகிறாரா? இது தனி கட்சியாக களமிறங்க போகிறதா அல்லது கூட்டணி கட்சியின் ஆதரவோடு களம் காண போகிறதா திமுக என்பதை பற்றி சிந்திக்கலாம். பாருங்கள். நம் அனைவருக்கும் தெரியும், 2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியில், அதாவது கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றார். டிவிகே வெற்றி பெற்றது. இந்த நிலையில் ஆளும் கட்சியாக சட்டமன்றத்தில் டிவிகேவும் எதிர்கட்சியாக திமுகவும் இருக்கிறது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி கொண்டார். அதனால் இப்போது அவர்தான் எதிர்கட்சி தலைவர். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களின் தோல்வி திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கும் உரையில் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் அப்பா எங்க காணோம் அப்படின்னு வச்ச விமர்சனம் கடும் கொந்தளிப்பை திமுக மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகையால் வர இருக்கிற இந்த இடைத்தேர்தலை திமுக சரியாக பயன்படுத்தி கொண்டு திரு ஸ்டாலின் அவர்களை களம் இறக்கப் போகிறதா என்று எல்லோர் மத்தியிலும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அவர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அப்பா எங்க காணோம், இது திமுகவுக்கு ஒரு பெரிய ட்ரிகரிங் பாயிண்டாக பார்க்கப்படுது. இப்போ திமுகவுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோற்று போனார். திருச்சி கிழக்கு திமுகவுக்கு ஒரு சாதகமான தொகுதியாக முன்பு அது இருந்திருந்தாலும் இப்போது திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே வெற்றி கொண்ட தொகுதி, அது ராஜினாமா செய்து விட்டார். அந்த தொகுதியில் களம் காண போகிறாரா? களம் கண்டால் ஒருவேளை தோற்று போனால் என்னவாகும் என்ற ஐயம் கண்டிப்பாக திமுக தரப்பில் இருக்கக்கூடும். திமுக ஆதரவாளர்கள் கடுமையாக உழைத்து முயற்சித்து எப்படியேனும் திரு ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்திற்குள் அனுப்புவதற்கு மும்முரமாக வேலை செய்வார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற மற்றொரு சவால் என்னவென்றால், தனித்து திமுக களம் காண போகிறதா, கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளிக்கப் போகிறதா? ஏனென்றால் முன்பு மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, இப்படி பெரும் தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகளின் ஆதரவோடு களம் கண்ட திமுக இப்போது நாம் அமைச்சரவையில் டிவிகே அமைத்த அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு கடும் விமர்சனங்கள் இருதரப்பிருந்தும் வருவதை நம்மால் காண முடிகிறது. அதிருப்தியையும் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால் திரு ஆர் ராசா அவர்கள் விசிக அமைச்சரவையில் இடம்பெற்றது குறித்து கடுமையாக விமர்சனத்தை வைத்திருந்தார். அதற்கு திரு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருந்தார். அந்த கட்சியின் தலைவர், விசிக கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்கள் இதை கண்டிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். மதிமுக தரப்பிலிருந்தும் ஆதரவு அளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருப்பதாக தெரிகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது, இந்திய முஸ்லீம் லீக் கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது, இதையெல்லாம் அலசி ஆராய்ந்த பிறகே திரு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுப்பார் என்று தோன்றுகிறது. இன்று இந்நிலையில்தான் மதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது. திரு வைகோ அவர்கள் பொதுக்குழுவின் முடிவில் அறிவிப்பார், தான் திமுகவை ஆதரிக்கப் போகிறேனா அல்லது தாவேகாவை ஆதரிக்க போகிறார்களா என்று இன்று தெரிய வரும் என்று நம்புகிறோம். இது எப்படி இருந்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை இந்த 6 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவாரா, போட்டியிடுவாரா, வெற்றி பெறுவாரா, சட்டமன்றத்திற்குள் செல்வாரா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.
என்ன நடக்கிறது என்று. மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.